ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கின்றனர். ஏ என்பவர் பியை விட 1.25 மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம செய்யலாம். ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்யறாங்க? 7 நாள் செய்யறாங்க. சோ ஏ பிளஸ் பியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 1/7. ஏ என்பவர் பியை விட 1.25 மடங்கு விரைவாக முடிக்கிறார். சோ ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு ஏ என்பவர் பியை விட 1.25 மடங்கு. ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 1 3/4:1. அப்ப ஒரு நாள் 4 4 3 7 7/4:1. ஸோ 7:4. அப்ப ஏவும் பியினுடைய ஸ்கில் வந்து 7:4 இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ பியினுடைய ஒரு நாள் வேலை வந்து 7/1. அப்படின்னா ஏ மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்றது கொஸ்டின். ஓகே, இப்ப அப்ப ஏ இஸ்டு பியினுடைய இது வந்து ஸ்கில்லு. அப்ப டைம் வந்து என்ன வரும்? 4:7 வரும். 4:7 வந்துச்சுன்னா அப்ப 4x, இது வந்து 4x இருக்கும், இது 7x. ஓகே, ஸோ 1/4x பிளஸ் 1/7x ஈக்குவல் டு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 7 நாள் முடிக்கிறாங்க. ஸோ 1/7. ஸோ இது 7 நாங்க 28, 28 எக்ஸால மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 28 எக்ஸால மல்டிப்ளை பண்ணா 7 பிளஸ் 1/7 4. அப்ப 4 ஈக்குவல் டு 1/7 4x. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 4 11 11/4. அப்ப 11/4 தான் எக்ஸினுடைய வேலை. ஸோ எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் 11/4னா நமக்கு என்ன வேணும்? யாரு மட்டும் தனியா செய்யறது? ஏ மட்டும் தனிச்சு செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு. ஏ வந்து என்ன வருது? 4x. ஏ வந்து 4x. ஸோ ஏனுடைய ஏ எத்தனை நாள் செய்யறாருன்னா 4 × 11/4. ஸோ ஒரு நாங்க 4. ஸோ 11 நாள்ல அந்த ஏ வந்து அந்த வேலையை தனிச்சு செஞ்சாருன்னா முடிப்பாரு. ஆன்சர் என்னது? பி. யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும் பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு வந்து 9 மணி நேரம் வேலை செய்யறாரு, 7 நாள் செய்யறாரு. அப்போ 9 63 மணி நேரம் வேலை செய்வார். அப்ப 63 மணி நேரம் வேலை செஞ்சாருன்னா அவருடைய ஒரு நாள் 1 மணி நேரத்தினுடைய வேலையின் அளவு வந்து 63ல ஒரு பங்கு. அதே போல பி வந்து 7 மணி நேரம் வேலை செஞ்சு 6 நாள்ல முடிக்கிறாரு. ஸோ அப்ப 7 6 42 மணி நேரம் அவரு வந்து வேலை செய்வாரு. அப்ப 1 மணி நேரத்தினுடைய வேலையினுடைய அளவு 42ல ஒரு பங்கு. அப்ப ஏவும் பியினுடைய 1 மணி நேரத்தினுடைய வேலையின் அளவு என்ன வரும்? 1/, 63 பிளஸ் 42/63 × 42. 63 42 கூட்டினோம்னா 105/63 பெருக்கல் 42. 2 3 21 63, 5 21 105. அப்ப என்ன வரும்? 5/3 12 126. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய 126, அதாவது 1 மணி நேரத்தினுடைய வேலையினுடைய அளவு வந்து இதுதான் 1/126/5. இதுதான் மணி. அப்ப 126/5 மணி நேரம் வந்து அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்படின்னா எத்தனை நாள் வரும்ன்றத கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் செய்யறாங்க? 8 2/5 மணி நேரம். அப்ப 126/5 வகுத்தல் இது வந்து எதுனா மொத்த மணி நேரம். இந்த மொத்த மணி நேரத்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செய்யறாங்க? 8 2/5 மணி நேரம் ஒரு நாளைக்கு செய்யறாங்க. வகுத்துட்டுன்னா எத்தனை நாள்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ 126/5
இன்ட்டு I8 40, 42 42/5 வரும். 42/5னா மேல போகும்போது 5/42. ஓர் 5 5, ஓர் 5 5, ஓர் 42 42, 3 42, 126. ஸோ மூணு நாள்ல அந்த வேலையை அவங்க 2 பேரும் முடிப்பாங்க. அதாவது 8 2/5 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா 3 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 12 நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார். ரைட்டு. பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். ஓகே. எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நல்ல கொஸ்டின் தான். அப்ப ஏனுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 12ல ஒரு பங்கு. பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். அப்ப 160/100 நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 60% திறமை அதிகம்னா 160% திறமையானவர். எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஒன்னும் பண்ண தேவையில்ல. இது சிம்பிளி பண்ணுங்க. 160/100, 8 20 160, I20 100. ஸோ 8/5 இன்ட்டு ஏ. ஏனுடைய ஒரு நாள் வேலை இங்க இருக்கு இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 8/5 இன்ட்டு 1/12. 2 8, 3 12. ஸோ என்ன வருது? 1/15. 2/15. ஸோ 1/15/2. அப்ப என்ன வரும்? 1/7. ஸோ 7 நாள்ல அந்த வேலையை ஏ மட்டும் தனிச்சு செஞ்சாருன்னா அந்த வேலையை 7 நாட்கள்ல அவரு முடிப்பாரு. ஸோ ஆன்சர் சி. இந்த கொஸ்டினை வந்து ரிப்பீட்டடா 4 டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதனால இதை குறிச்சு வச்சுக்குவாங்க. பாருங்க எந்தெந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. 12 நாட்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார். பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர் எனில் பி தனியாக அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்கறாங்க. இதே கொஸ்டின் மீண்டும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க 3வது டைமா. அப்புறம் பாருங்க இந்த இடத்துலயும் கேட்டிருக்காங்க. ஸோ 4 டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்கள்ல முடிக்கிறாரு. ஸோ ராம் ஒரு வேலையை 15 நாட்கள் முடிக்கிறாரு. அப்ப 15 நாள்ல முடிச்சாருன்னா அவருடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 15ல ஒரு பங்கு. ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக வேலை செய்யக்கூடியவர். ரஹீம் 50% விரைவாக வேலை செய்பவர். யாரை விட? ராமை விட. அப்ப 150/100 இன்ட்டு ராம். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 350 100, 150, 250 100. ஸோ என்ன வரும்? 3/2 இன்ட்டு 1 ராமுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 15ல ஒரு பங்கு 15. ஸோ ஓர் மூவ் ஐ மூவ் 15. ஸோ என்ன வரும்? 1/10. ஸோ 10 டேஸ்ல ரஹீம் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ ஆன்சர் பி.